நம்மளுடைய வாழ்க்கையில இறை வழிபாடு செய்யும் பொழுது நிறைய சண்டைகள், இறை வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது விபத்துகள், உடம்புல அடிக்கடி அடிபடுறது, குடும்பத்துல ஒரு அமைதியின்மையாகவே இருக்கிறது. நல்ல காரியங்கள் வீட்டில் நடைபெற்றால் எப்பொழுதுமே சண்டை, வாக்குவாதம், ஒரு நிம்மதியின்மை, ஒரு அமைதியின்மை இது எல்லாம் ஏற்படுதல். இதே போல இந்த விவாதங்களாலும் சண்டைகளாலும் நம் மனதுல பாத்தீங்கன்னா அடிக்கடி தற்கொலை எண்ணம் தூண்டக்கூடிய அமைப்பு முறைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம் ஜாதகத்துல ராகு பகவான் அதிகம் வீரியப்பட்டிருந்தால்தான் ஏற்படும். ராகுவால ஆசை நிறைய உருவாகணும், வாழ்க்கையை லக்ஸூரியஸா வாழணும் அப்படின்னா அங்க என்ன பண்ணலாம்னா சிவப்பு நிற மலர்களை தாராளமா கொடுக்கலாம். ஆனா என்ன பொறுத்த அளவுல துர்க்கைக்கு மஞ்சள் நிறமும் வெள்ளை நிறமும் வாசனையோடு தொடர்புடைய மலர்களை கொடுக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி புளி சாதம் என்று சொல்லக்கூடிய புளியோதரையும் சர்க்கரை பொங்கலும் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் செய்து அங்க வரக்கூடிய பெண்களுக்கு ராகுகால கட்டத்துல நம்ம கொடுக்கும் பொழுது குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யம் அட்டகாசமாக பெறுகிறத கண்கூடாக பார்க்கலாம். இந்த செவ்வாய்க்கிழமை ராகு கால கட்டத்துல என்ன செய்றீங்கன்னா கோதுமை ரொட்டி என்ன பண்ணும்னா கொடுக்கணும். கூட என்ன பண்ணும்னா கொண்டல் கடலை கொடுக்க வேண்டியது அவசியம். உளுந்தால் செய்யப்பட்ட வடை, இது மூன்றுமே பைரவருக்கு ராகு காலத்துல தானம் கொடுக்கும் பொழுது, தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல கொடுக்கும் பொழுது அதே பலன் நமக்கு நிறைவாக கிடைக்கும். இதன் மூலம் விபத்துகள் இருக்காது, குடும்பத்துல சண்டை வராது. ஸ்ரீ குருப்பியோ நமகா, ஸ்ரீ மாத்ரே நமகா, ஓம் அகத்தி சாயி நமகா. சித்தரிகும் இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில இறை வழிபாடு செய்யும் பொழுது நிறைய சண்டைகள், இறை வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது விபத்துகள், உடம்புல அடிக்கடி அடிபடுறது, குடும்பத்துல ஒரு அமைதியின்மையாகவே இருக்கிறது. நல்ல காரியங்கள் வீட்டில் நடைபெற்றால் எப்பொழுதுமே சண்டை, வாக்குவாதம், ஒரு நிம்மதியின்மை, ஒரு அமைதியின்மை இது எல்லாம் ஏற்படுதல். இதே போல இந்த விவாதங்களாலும் சண்டைகளாலும் நம் மனதுல பாத்தீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா தற்கொலை எண்ணம் தூண்டக்கூடிய அமைப்பு முறைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம் ஜாதகத்துல ராகு பகவான் அதிகம் வீரியப்பட்டிருந்தால்தான் ஏற்படும். பொதுவா ராகு வீரியமாக இருந்தா அந்த குடும்பத்துல ஒற்றுமை என்பது இருக்காது. குடும்பத்துல வாழக்கூடிய தலைவன் வீட்டை விட்டு வெளியிலே வாழ வேண்டிய நிர்பந்தம், குடும்ப உறுப்பினர்களோடு ஒற்றுமை இல்லாத நிலைகள் இது எல்லாமே ஏற்படும். அதை தாண்டி வீட்டுல இந்த தென்மேற்கு பகுதி என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுக்குரிய இடம் பள்ளமாகவோ கழிவறையோடோ கழிவு நீர் தொட்டியோடோ இருக்கக்கூடிய சூழல்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறத நான் கண்கூட பாக்குறேன். இந்த மாதிரியான வீடுகள்ல சாத்வீக வழிபாடுகளுக்கும் அமைதிக்கும் வேலையே இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி வீடுகள்ல தான் மாந்திரீக பிரச்சனை, கால் மூட்டு உபாதைகள், உடல் காரணம் இல்லாமல் வீங்குதல், வயிறுல குறிப்பா கல்லீரல் சம்பந்தப்பட்ட சிறுநீரக சம்பந்தப்பட்ட உபாதைகள் தோன்றுதல், இது அத்தனையுமே இந்த ராகுவினுடைய வீரியத்தால் தான் நடக்கிறது. இப்ப ராகுவினுடைய மறு அதிதேவதையாக விளங்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா துர்க்கை. பொதுவா இந்த துர்க்கைக்கு ராகுவை சாந்தி பண்ற பொறுப்பு நிறைய இருக்கிறது. அப்போ செவ்வாய்க்கிழமை ராகு காலகட்டம், அதாவது 3:30 மணியிலிருந்து 4:30 மணி காலகட்டத்துக்குள்ள தனித்த ஆலயத்தில் துர்க்கை சன்னதி இருக்கிற பட்சத்தில் அந்த துர்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா துர்க்கை ஆலயத்திலேயே போயிட்டு அமர்ந்து எலுமிச்சம்பழம் என்ன பண்றீங்கன்னா 54 அல்லது 108 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிறீங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும்னா ஆலயத்திலேயே அமர்ந்து கட் பண்ணி அந்த சாரை பிழிந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா சாரை தனியா வச்சுக்கோங்க. கரும்பு சாறு அப்புறம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா தனியா ஒரு 7 லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா மஞ்சள் தூள், இளநீர், இந்த 4 அபிஷேக பொருட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ராகு கால பூஜை காலகட்டத்துல அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டுல இந்த ராகுவினுடைய தொல்லை நம்மளால குறைக்க முடியும். கொடுக்கக்கூடிய மலர் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா
பவளமல்லி கொடுக்கலாம், மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எல்லா மலர்களுமே கொடுக்கலாம், அதே மாதிரி வெள்ளை நிற மலர்கள் கொடுக்கலாம். உடனே கேட்கலாம், எல்லாமே துர்க்கைக்கு வந்து சிவப்பு நிற மலர் தானே கொடுக்க சொல்லுவாங்க, நீங்க என்ன மஞ்சள் நிற மலரும் வெள்ளை நிற மலரும் கொடுக்க சொல்றீங்களேன்னு. பொதுவா ராகுவினுடைய வீரியம் குறையணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா மஞ்சள் நிறமும் வெள்ளை நிற மலரும் கொடுத்தாதான் அவருடைய வீரியம் குறையும். ராகுவால ஆசை நிறைய உருவாகணும், வாழ்க்கையை லக்ஸூரியஸா வாழணும் அப்படின்னா அங்க என்ன பண்ணலாம்னா சிவப்பு நிற மலர்களை தாராளமா கொடுக்கலாம். ஆனா என்ன பொறுத்த அளவுல துர்க்கைக்கு மஞ்சள் நிறமும் வெள்ளை நிறமும் வாசனையோடு தொடர்புடைய மலர்களை கொடுக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி புளி சாதம் என்று சொல்லக்கூடிய புளியோதரையும் சர்க்கரை பொங்கலும் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் செய்து அங்க வரக்கூடிய பெண்களுக்கு ராகுகால கட்டத்துல நம்ம கொடுக்கும் பொழுது குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யம் அட்டகாசமாக பெறுகிறத கண்கூடாக பார்க்கலாம். அதே போல ராகு காலத்துல செவ்வாய்க்கிழமையில அந்த ஆலயத்துல துர்க்கைக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அர்ச்சகருக்கு வஸ்திரம், வெற்றிலை பாக்கு, வெள்ளி நாணயம் இதை வந்து தானமாக கொடுத்தா நமக்கு வீடு யோகம் விரைவில் அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவா இந்த ராகுகால பூஜையின் பொழுது பெண்கள் எப்பொழுதுமே துக்க நிவாரண அஷ்டகம், துர்காவினுடைய அஷ்டோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம் இதை அனைத்தையுமே மனம் உருகி அம்பிகை கிட்ட படிக்கும் பொழுது நிச்சயமாக அவள் அனுகிரகம் செய்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவு கொடுப்பாங்க. அதை தாண்டி புத்திர பேரு பிரச்சனை இருப்பவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பண ஓலை பெட்டியில லட்டு, குறிப்பா 9 லட்டுகள் வைத்து வரக்கூடிய முதிர்ந்த சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுத்து ஆசீர்வாதம் பெறும் பொழுது புத்திர பிராப்தம் இருக்கும். அதே போல ஆண்களுக்கு உடம்புல வந்து புண்கள் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறது, ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறது, இல்லறத்தில் சரியாக ஈடே பட முடியல அப்படின்னா இவர்கள் என்ன பண்ணலாம்னா அதே பண ஓலை பெட்டியில கருப்பட்டி வெல்லம் வைத்து வருகின்ற பெண்களுக்கு கொடுத்து அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெறும் பொழுது அதே பலன் என்ன பண்ணும்னா நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து ராகு காலம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது செவ்வாய் கிழமையோடு தொடர்புடைய ராகு காலத்துல ஒருவேளை செய்ய முடியலன்னா நீங்க வெள்ளிக்கிழமையோடு தொடர்புடைய ராகு காலத்துல செய்தாலும் இதே பலன் தான். பொதுவா என்ன பொறுத்தளவுல வெள்ளிக்கிழமை சிறப்பா செவ்வாய்க்கிழமை சிறப்பானா செவ்வாய்க்கிழமை தான் அதிக பலன் தரக்கூடிய கிழமை. காரணம் போர் கிரகத்திற்குரிய 2 கிரகங்களான செவ்வாய் ராகுவும் இணைந்து வரக்கூடிய தன்மை உள்ள டைம். இந்த காலகட்டம் தான் பாசிட்டிவா இருக்கும். ஒருவேளை இது எல்லாம் எங்களால பண்ண முடியாது, அந்த ஆலயம் எங்களுக்கு பக்கத்துல இல்ல நீங்க சொல்ற நேரத்துல ஆலயம் திறக்க முடியலன்னா அதற்கு மாற்று பரிகாரமா என்ன பண்றீங்கன்னா பைரவர், நிறைய வீதிகள்ல வந்து பைரவர் அம்சமாக நாய்க்குட்டிகள் வந்து என்ன பண்ணும்னா விளையாண்டு கொண்டிருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை ராகு கால கட்டத்துல என்ன செய்றீங்கன்னா கோதுமை ரொட்டி என்ன பண்ணும்னா கொடுக்கணும். கூட என்ன பண்ணும்னா கொண்டல் கடலை கொடுக்க வேண்டியது அவசியம். உளுந்தால் செய்யப்பட்ட வடை, இது 3மே பைரவருக்கு வந்து ராகு காலத்துல தானம் கொடுக்கும் பொழுது தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல கொடுக்கும் பொழுது அதே பலன் நமக்கு நிறைவாக கிடைக்கும். இதன் மூலம் வந்து விபத்துகள் இருக்காது, குடும்பத்துல சண்டை வராது, எப்பொழுதுமே ஒரு மன நிறைவான மகிழ்ச்சியான காலகட்டம் இருக்கிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும். கடன் சுமை படிப்படியாக குறையிறதையும் பார்க்க முடியும். இந்த அற்புதமான பரிகாரம் அனைத்தையுமே கையாண்டு உங்க வாழ்க்கையில தேவையான அனைத்து பலன்களையும் நிறைவாக பெறலாம். இதுல உச்சபட்சமா ஒரே ஒரு விஷயம் பண்ணா நிறைவான பலன் கிடைக்குமா, திருமண தடை சரியாகுமா அப்படின்னா உண்டு. அம்பாளுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல பவள நிறத்துல என்ன பண்ணணும்னா பட்டு வந்து தானம் பண்ணணும். மஞ்சள் மாங்கல்ய சரடு வந்து பாத்தீங்கன்னா 27 எண்ணிக்கையில அம்பாள் கையில வைத்து பூஜை பண்ணி அந்த 27 நாளுக்குள்ள 27 சுமங்கல்களுக்கு அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருமண தடை, புத்திர தடை, எல்லா தடைகளையுமே தவிடுபொடியாக்கி அம்பாள் வந்து நல்ல அனுகிரகம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான பரிகாரத்தை செயல்படுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அடியனுடைய பதிவுகளை தொடர்ந்து நேரடியா என்னுடைய தொடர்புலயே இருக்கணும், என்னுடைய பரிகார விளக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் சிவகுரு அப்படின்ற வாட்ஸ்அப் சேனல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய வகுப்புகள், அன்றாட நிலைகளுடைய தன்மைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, தெய்வ வழிபாட்டின் தத்துவங்கள் என்ன அப்படின்றத டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணி பயனடையுங்க. மேலும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.